எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் எல்எஸ்கேலேருந்து. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மகாபலிபுரம் வந்திருக்கோம். முழுக்க எடுக்கிறது எப்படின்றது இந்த ஃபுல் வீடியோவில் நம்ம பார்ப்போம். நம்ம கஸ்டமர் எங்கே இருக்காங்கன்னா மலேசியாவில் இருக்காங்க. அங்கே கட்டுற கோவிலுக்கு இங்கேருந்து சிலை எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. கவசமும் நம்ம கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி மெழுகு எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் மெழுகு ஆல்ரெடி எடுத்து முடிச்சாச்சு. நம்ம இது எதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கோன்னா அப்போ தான் எடுத்த ஷேப் மாறாமல் இருக்கும். நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் அதை சிமெண்ட் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இங்கே 2 o'clock வந்தோம். ஆல்மோஸ்ட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8 o'clock ஆகிடுச்சு. இன்னும் லக்ஷ்மியோட லாஸ்ட் பார்ட்டும் ஆஞ்சநேயரும் இருக்காங்க. நம்ம மகாபலிபுரத்துலேருந்து கிளம்பி ஒரு 5 to 10 minutesலேயே ரெயின் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த மெழுகை சிமெண்ட் ஃபில் பண்ணி ஒரு 15 days க்யூரிங்க்கு அப்புறமா இன்றைக்கி தான் நம்ம அதை ஓப்பன் பண்ணுறோம். இது எல்லாமே மற்ற இதெல்லாம் ஆல்ரெடி இருக்க பழைய ஆர்டர்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. இப்படி தான் வெயிட் பண்ணி ஸ்லோவாக நம்ம உள்ளேருந்து மெழுகு எல்லாத்தையும் எடுத்தோம் அப்படின்னா அங்கே எக்ஸாக்ட் அங்கே என்ன சிலையில் இருந்ததோ அது நமக்கு அப்படியே இங்கே கிடச்சிரும். இதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷீட்ஸை வச்சு அதுக்கான சைஸை கட் பண்ணி நம்ம கையிலே அடித்து ஷேப் கொண்டு வர போகிறோம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் ஷேப்ஸ்லாம் ஓரளவுக்கு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அதை மகாபலிபுரம் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த சிலையிலே வச்சு ஒரு வாட்டி ஃபிட்டிங் பக்காவாக பார்த்துடலாம். டைம் கரெக்டாக இப்போ 12 o'clock நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 45 minutes ஆகிடுச்சு. ஃபுல்லாக ஃபிட்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம டோட்டல் ஃபிட்டிங் பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ ஃபைனல் ஃபிட் செக் பார்த்துடலாம். நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 11:20 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வீடியோ எடுக்கும் டைம் பார்த்திங்கன்னா 4:10. ஆல்மோஸ்ட் எப்படியோ ஒரு 4 to 6 hours இந்த மாதிரியான ஃபிட்டிங்காகவே டைம் எடுத்துக்கும். நம்ம ஆல்ரெடி ஷேப் எடுத்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம பர்ஃபெக்டாக ஃபிட்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நம்ம சைடில் எல்லாத்துக்கும் வந்து கம்பி பற்ற வைக்கணும். அப்போ தான் க்ரிப்பாக இருக்கும், பெண்ட் ஆகாமல். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் 50% ஒர்க்கில் நம்ம முடிஞ்சிருக்கு. 50% ஒர்க்கில் டிசைன்ஸ் பண்ணணும். திரும்ப அகைன் நம்ம எடுத்து வந்து வச்சு பார்க்கணும். வாங்க அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்க்கலாம். ரொம்ப நன்றி.